இப்போது நம்ம வந்து மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து என் அம்மாவோட அம்மா ஸ்டைலு. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மட்டன் கூடயே ஃப்ளேவருக்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை வந்து போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஒரு 5 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். குக்கர் மூடி போட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விடுங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துட்டோம். அது வந்து ப்ரெஷர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வந்து அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும். அந்த ரா ஸ்மெல், அதாவது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்து தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் பத்தை வந்து இதை கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து பேஸ்ட் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன். நீங்களும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து மட்டன் வந்து ஒரு 3/4 அளவு வெந்துடுச்சு. நம்ம வந்து குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறோம். அப்போது 2-3 விசில் வந்து நம்ம விட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணலாம். 150 ml வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். மட்டனுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்து 4 கிராம்பு, 2 பட்டை. நான் வந்து சின்ன சைஸ் வந்து வெங்காயம் சின்னது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை வந்து போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க வைக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மட்டன் குழம்பு மசாலா. இது நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க.
இதுலேருந்து நான் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்து இதுலேயும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு 3 கிளாஸ் போல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 கிளாஸ் போல் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 விசில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு 3 விசில் போல் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான்.